ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபீஷியல்ஸ். இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock தான் இன்றைக்கி வேக்கப் ஆனது. ஆனால் உடம்பு சரியில்லை, ஒரு பக்கம் ஃபீவரு, கோல்டு, அம்மாக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பாப்பாவுக்கு இன்றைக்கி லீவு, சண்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் எழுந்தோம் இன்றைக்கி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் கதவு திறக்க சொன்னால் கதவு திறக்க முடியல கண்ணம்மாவால். சரி வான்னு சொல்லிட்டு நான் திறந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் போய் நம்ம செடியாண்ட போய் பார்க்கலாம் இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு. ஏன்னா மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்ததுனால தண்ணி நிறைய நிற்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. சரி அதை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக போகிறோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளாக போட்டுட்ருக்கேன், நல்லாவே ரீச் ஆகுது, நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் கேர் இதுக்கப்புறமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனலை வந்து பார்க்குறீங்க, நான் போடுற வீடியோஸை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரோஸ் வந்து பூத்துருக்கு. பட் ஆனால் அது வந்து என்னென்னா மழை தண்ணி பட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதுவான மாதிரி ஆயிடுச்சு. மல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதார் மாதிரி வந்திருக்கும். சரி அம்மா என்ன சொன்னாங்க, மேலோட்டம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுரு, பூச்சி விட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இந்த 2 பூ வந்து கட் பண்ணி சாமிக்காவது வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து கண்ணம்மா வந்து ஸ்கூலுக்கு போகிற வேலை இல்லை, அதனால் சாமிக்கு வச்சுருப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால். நம்ம சிறுவாபுரி போயிருந்தப்போ பூ வாங்கிட்டு வந்தோம், அது இருக்குது தலைக்கு வைக்கிறதுக்கு. சரி கொண்டு வந்து இது 2த்தையும் வீணடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு சாய்பாபாவுக்கு வச்சாச்சு. யாரெல்லாம் வந்து இந்த சச்சரிதம் புக்கை வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 15 பாகம் மட்டும் தான் படிச்சிருக்கேன் இது வரைக்குமே. காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரகம், பட்டை, லெமனு இதை கொதிக்க வச்சு தண்ணி எடுத்துருக்கிறேன் நான். அதை தான் காலையில் எப்பயுமே எடுத்துக்கிறது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு. எவ்வளோ பெரிய பேக்கெட்டு? யார் வாங்கி கொடுத்தது? போதுமா? எப்படி இன்னைக்கே சாப்பிட்டு தீத்துருவியா? அப்படி புரியல. இன்னைக்கே சாப்பிட்டு தீத்துருவாது அப்படி தானே? நாளைக்கு என்ன ஆவா? எதுல எதுவும் இல்லை தெரிஞ்சுதானே அப்போ சாப்பிட்ற. ஃபர்ஸ்ட் அடி யார் அடிக்கணும்? செகண்ட் அடி யார் அடிக்கணும்? மொத்திடுவா 2 பேரையுமே. அவன் ஃபோன் பண்ணட்டும், அவனுக்கு ஒரு முத்து இருக்குது, உனக்கு ஒரு முத்து இருக்குது. வா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டர் சவாரி வந்துருச்சு, அதுக்காக கிளம்பியாச்சு. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரெயின் கோட்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் விட்டுட்டு இருக்கா. இது வந்து பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை நாங்கள் சிறுவாபுரி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டாம் வாங்கி கொடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது டெலிவரி எடுத்துகிட்டு போகிறேன் நான். எங்கன்னு பார்த்திங்கன்னா வால்டாக்ஸ் ரோட் டு கதிர்வேடு தான் வந்து எனக்கு ஒரு சவாரி இருந்துச்சு. சரி வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஜீசஸ் வந்து இது எந்த லொக்கேஷன் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்டமர் பிளேஸும் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா கொத்து அந்த மரத்தில் வந்து கண்ணியே பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம காற்று, இந்த மரத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காற்று அப்படின்னு சொல்லிட்டு. ரிட்டர்ன் வந்தாச்சு. கண்ணம்மா வண்டி சவுண்டு கேட்டோன்னே ஓடியாந்து கதவை திறந்து விட்டா. சரி ஓகே, இன்னைக்கு என்ன சமையல்ன்றதை பார்த்துடலாமா. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அப்பா வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை போட்டு பிரியாணி மாதிரி அம்மா தாளிச்சாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான் ஒரு பொழுது இருக்கிறதுனால. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் அம்மா வந்து வச்சு கொடுக்குறாங்க. அவள் சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்டா. ஆனால் எந்த லட்சத்தில் வந்து காளான் சாப்பிடுவாளான்றது தெரியல. பார்க்கலாம் அவள் சாப்பிட்றாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. யார் யார் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்னென்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால கரெக்டாக 2 o'clock ஆகிடுச்சு. சரி ஓகே, ஃபாஸ்டிங் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு மீல் இது தான். பிரியாணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மீல் இன்றைக்கான டேயில். ஓகே, ரைஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாமா. நல்லா கொதிக்க ஃபேன் கூட போடலை, சூப்பராக அவ்வளோ ஆவி பறக்க இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுட சாப்பிட்ருக்கேன் நான். ஓகே, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. உருளைக்கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து இருந்தது, நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. டாமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிய வேலை தான் இன்றைக்கி. அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க சுடுதண்ணி வெதன்னு எடுத்துக்கிட்டேன். என்னால் எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ, ஏன்னா கோல்டு பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால இப்போ வந்து சில் வாட்டர் குடிக்கிறத விட்டாச்சு, ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறேன். ஓகே, குடிச்சிட்டு இப்போ கிளம்பலாம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடில்ஸ் போகிற பாப்பாவை கூட்டிகிட்டு டேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஆனால் டேமுக்கு போக முடியுமான்னு தெரியல, அங்கே எத்தனை மணிக்கு ஓப்பன் தெரில. அதுவும் இல்லாமல் புயல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் இருக்கானான்னு தெரியல. சரி ஓகே, ஷாப்பிங்
ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு பாப்பாவுக்கு நல்லா சேஃபாக ரெயின் கோட்லாம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டாச்சு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவர் பண்ணியாச்சு, ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டாச்சு, மழை வந்தால் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவை போகலாமா அப்படின்னா போகலாம் அப்படி சொல்லிட்டு டாம்மே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடியாக இருக்காங்க. ஓகே, இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கான விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே இப்படி தான் இருக்க போகுது. விளாகு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் இருக்கோம். $1,000,000 கீழே கலர் கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நீங்களும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நாங்கள் நிறைய கடை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஜாக்கி போகலான்னு பிளான் பண்ணோம், அங்கே போகல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் $1,000,000 கீழே இருக்கும், ஃபெமிலாவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அங்கேயே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் ஃபிட் லெக்கின் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஜெகின் பார்த்தோம், பட் ஜெகின் வந்து செட் ஆகலை, வேண்டாம் அவன் லெகினே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே சொல்லிட்டு ஆங்கிள் ஃபிட்டில் 2 கலர் எடுத்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாப் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிங்க் கலர் டாப்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போகிற மாதிரி நம்மளோட ஃபேவரட் ஷாப் விபி மில்க் டைரி தான் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியாது பாதாம் பால், ஆனால் பாதாம் பால் கிடையாது, மசாலா பால் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். டாம் வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நின்றுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கையை கழுவிட்டு நின்றுட்டு இருந்தா. இப்போ அவள் பண்ணுற அட்டூழியம் பாருங்க, அவன் வந்தாவே அவள் அப்படி தான் பண்ணுவாள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போண்டா வந்து பார்த்திங்கன்னா சூடாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சமோசா போண்டாலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கொதிக்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாவ் பாஜிக்கான மசாலா, சென்னா சமோசாலாம் வந்துதான் இருந்தது. எங்களோட ஃபேவரட் கடை அது. அதுக்கப்புறமேல்ட்டு அங்கே இருக்கும்போதே சவாரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கஸ்டமர் ப்ளேஸ் போயிட்டு சவாரியெல்லாம் ஏற்றிக்கிட்டு பாப்பா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இது எந்த இடம் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் உட்லேண்ட் ஹோட்டல் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.